லைஃப்பை நேசிங்க, பிடிச்ச லைஃப்க்கு எஃபர்ட் போடுங்க. நான் வணக்கம் வியூவர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம எம்ஆர்டி மியூசியம் நகாராலேருந்து எங்கே போகிறோன்னா, ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்எக்ஸ். ஸோ டிஆர்எக்ஸில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஷூஸ் இருக்கும் அண்ட் க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு கடைங்களும் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்காத அளவுக்கு சாப்பாடு கடைங்களாம் அங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிஆர்எக்ஸ் பற்றி சொல்லணுன்னாக்கா இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர் ஸ்டோர்னு ஒன்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நான் டிக்டாக்லேயோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன். இந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாப்பிங் மால் மேலெலாம் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்கானே, பட் மலேசியாவில் டிஆர்எக்ஸ்லேயே இருக்குது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஆக மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பார்க்கு எப்படிடா பில்டிங் மேலே கட்டினீங்க அந்த மாதிரி ஒரு தாட்டோட நான் மேலே போய் பார்த்தேன். ஸோ Caution, you are reaching the end of the escalator. டிஆர்எக்ஸ்லேருந்து நம்ம அடுத்த பிளேஸ் போகிற பார்த்தீங்கன்னா பெவிலியன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி எடுத்திங்கன்னா நேராக பெவிலியன் போயிருக்கு தான் டிஆர்எக்ஸ் வரும். ஆனால் நான் ஏன் டிஆர்எக்ஸில் இறங்கினேன்னா, ஸோ டிஆர்எக்ஸ்லேருந்து நம்ம வந்து நடந்து போய் பெவிலியனுக்கு போகணும். ஸோ பெவிலியன் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு குட்டி நியூயார்க் நகரம்னு சொல்லுவாங்க. என்ன குட்டி நியூயார்க் நகரம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெவிலியன் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நியூயார்க் மாதிரி இருக்குமா, நியூயார்க் சிட்டி மாதிரி. ஸோ அது இன்னும் ஒரு பேர் சொல்லுவாங்க, நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம வந்து இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல பெவிலியனுக்கு வந்து நம்ம ஏன் வந்தோம்னாக்கா, இங்கேருந்துலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் போகிற இடம் பார்த்தீங்கன்னா சூர்யா கேஎல்சிசி. ஸோ எப்படி இங்கேருந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு கடைசியில் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக உள்ளே நடந்து போனீங்கன்னா ஒரு சைன் போர்ட் வரும் கேஎல்சிசி போகிறதுக்குன்னு. ஸோ அந்த சைன் போர்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலேயே நீங்கள் அடுத்து வந்து நடந்து கேஎல்சிசிக்கு போடலாம். நீங்கள் நடக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா சைன் போர்ட் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் தொலையாமல் இருக்கிறதுக்கு. அதுவும் மீறி உங்களுக்கு தெரியலன்னா அங்கே போலீஸ் இல்லை வந்து கார்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க எல்லார்கிட்டையும் எப்படி ஏறுதுன்னு, இல்லை கேஎல்சிசிக்கு எப்படி போகிறீங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நானும் சொன்ன மாதிரி நான் ஜிபிஎஸ் பார்த்து தொலைஞ்சு போகிறத விட நான் இவங்ககிட்டலாம் கேட்டு தான் போனேன். எனக்கு முக்கியமான விஷயம், எம்ஆர்டி எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போகும்போது பெவிலியன்லேயே நீங்கள் எம்ஆர்டி எடுக்க முடியும். அது எங்கே இருக்குனாக்கா 7-Eleven நீங்கள் பாருங்கள், அது மின்னிக்கே தான் இருக்கும்.
தெரியலன்னா அங்கே இருக்க காட் கிட்ட கேட்டு பாருங்க 7-Eleven எங்கே இருக்குன்னு. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் செஞ்சோம். #live in peace.